போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே. நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே. உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே. என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றே. ஹாய் மக்களே, நாங்களே உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு சரோவுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அது என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்ட், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதை கண்டிப்பா எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணா அவங்க ஹாப்பி ஆவாங்க அப்படிங்கறத மட்டும் கேரண்டியா சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் நான் சரோவுக்கு கொடுக்க போறேன். அது என்னங்கிறத வாங்க உள்ள வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரோ உள்ள இருக்கா? சரோ கிளம்பிட்டியா? எங்க போலாம்? கிளம்பிட்டியான்னு தான் கேட்டேன். எங்கேயாச்சும் கூட்டு போறேன்னா கிளம்பு, ரெடியாருன்னு சொன்னேன். ஆனா எங்கேயும் போறேன்னு கூட சொல்லவே இல்லையே. பரவாயில்லையே, ஜம்முன்னு ரெடி ஆயிட்ட. போலாம் போலாம். மைக்க மாட்டேன் கொஞ்சம். மைக் இருக்கு. விளாக் எடுத்து போகலாம். அதுக்கு தான். ஸோ இன்னைக்கு சரோக்கு வந்து ஒரு பக்கம் கூட்டு போறேன்னு பொய் சொல்லிட்டேன். எங்கேயும் கூட்டு போல. எதுக்குமாமா? எங்கேயும் கூட்டு போல. ரெடியாருன்னு மட்டும்தான் சொன்னேன். அதே மாதிரி ஆள் ரெடி ஆயிட்டா. ஆனால் எங்கேயும் கூட்டு போறதில்ல. இங்கே இந்த ரெடி ஆனதுக்கு என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. அவளுக்கே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. என்னடா ரெடி பண்ண சொன்னானே, ரெடி ஆகி வந்துருக்கிறமே, எங்காச்சும் கூட்டு போவான்னு பார்த்தா கடைசியில் வந்து எங்கேயும் கூட்டு போனேன்னு சொல்றேன்னு யோசிக்கிறியா இல்லையா? அப்படி எங்கேயோ பெரிய வெளியூருக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா. ஏன் இதுக்கு என்ன? சூப்பரா ரெடி ஆயிட்டேன். நல்லாதான் இருக்கு. ஸோ ரொம்ப ஆசை வளர்த்துட்டே நம்ம வெளியே கூட்டு போறோம். வெளியெல்லாம் கூட்டு போல, இங்கேயே தான் கொஞ்ச நேரம் உட்காரு. ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறம் எங்க இருந்தாலும் கிளம்பலாம். ஓகே, உட்கார் உட்கார். ஸ்டாண்ட்ல வச்சுருவோம். சரோ செட் பண்ணியாச்சு, உட்கார். என்ன பேச போறோம்? பேச போறது என்னன்னா, ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து ஒரு கண்கட்டி கேம். இப்போ சரோவை இதுல கண்ணை நல்லா இறுக்கமா கட்டி என்ன பண்ண போறேன் பாருங்க. கண்ணை கட்டணும் சரோ. ஏதாவது கேம் விளையாடுறோமா? சேலஞ்ச். ஆமா, இது கண்கட்டி கேம். ஓ, நான் எனக்கு கண்ணை கட்டி விட்டுருவேன், நீ ஏதாவது காம்பி இப்படின்னு நான் தொட்டு சொல்லணும். என்னங்கறத நீ தொட்டு பார்த்து இது கரெக்டா சொல்லணும். அந்த மாதிரி தான். ஓகேவா? கரெக்டா நல்லா அப்சர்வ் பண்றியே. பாத்துர்க்கேன், நிறைய வீடியோ பாத்துர்க்கேன். போங்காட்டலாம் ஆடக்கூடாது. இறுக்கமா கட்டிட்டு கரெக்டா நான் வந்து விரல் என்னென்ன நம்பர்ஸ் சொல்லுவேன், அது கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ரொம்ப இறுக்கி கட்டிடாத, கண்ணு வலிக்கும். ஓகேவா? ஒன்றரை கண்ணெல்லாம் பார்க்க கூடாது. என்னமோ வட்ட வட்டமா தெரியுது. அது வட்ட வட்டமா தெரியும். எத்தனை? இது தோடாம சொல்லு. எத்தனை? 4. கரெக்ட். கண்ணு தெரியுது, கரெக்டா சொல்றேன். இது எத்தனை? 1. கரெக்ட். சும்மா சொன்னேன். சரி, ஓகே. கண்ணை கட்டியாச்சு. இப்போ எதுக்காக கண்ணை கட்டணும், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் போய் சொல்லிடுறேன். சரோக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன். என்னது சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்புறம் நீ கண்ணை கட்டிட்டு அதை கொடுக்கவே போறேங்கிற. உடனே வந்து ஓபன் பண்றது. கொடுங்க. இருத்த இந்தா வெறும் கைதான் இருக்கு பாரு. இரு. ஆக்சுவலா வந்து இது ஒரு பார்க்க கூடாதுன்ட்டேன். சூப்பரான சர்ப்ரைஸுங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை சரோக்கு நான் கொடுத்ததே கிடையாது. அவளுக்கு இது ரொம்ப 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 புதுசாக இருக்குது. ஏன்னா எனக்கே அது புதுசு.
ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இடையில கொஞ்சம் யோசனை வந்துச்சு. எடுத்துட்டு ஸோ வாங்க அதனால வந்து அதை கொடுத்தலாம் அப்படிங்கறதுக்காக தான் இது. ஸோ என்ன கிஃப்ட்டுங்கிறத பாருங்க. நான் எங்கேயும் இங்கே தான் வச்சிருக்கேன், ஆனால் இவருக்கு தெரியாது. எடுத்துட்டு இதுதான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்னது பாக்ஸ் என்னவா சேலையா ஆர்டர் போட்டீங்களா? என்னெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க கெஸ் பண்ணு. ஒரு பாக்ஸுக்குள்ள என்னென்ன கிஃப்ட் எல்லாம் இருக்கும், என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வைக்கலாம். கொஞ்சமாச்சு யோசி, திங்க் பண்ணு என்னவா கண்ணு இருக்கும். கட்டி இருக்கிற அப்புறம் எப்படி எடுக்கிறது? அது நான் கரெக்டா நீ ஓபன் பண்றப்ப நான் கண்ணை ஓபன் பண்றேன். இத ஓபன் சைடா? ஆமா, அது ஓபன் சைடு. என்னமாமா சேலையா? சேலை, பட்டு சேலை, காஞ்சிபுரம் பட்டு சேலை வாங்கி கொடுத்தேன். போட்டோவா? போட்டால இல்ல, நீ எதுக்கு ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணிட்டேனா? என்ன ஓபன் பண்ணல. மெதுவா 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 மெதுவா. கவர் சவுண்ட் கேக்குது. போதும். இது பாதி தொட்டுட்டா. சோ இது என்னங்கறது நீ கெஸ் பண்ணு. ஏமா கவர் சவுண்ட் தான் கேட்டுச்சு, அது என்னன்னு தெரியல. அவ்வளவுதானா? வேற எப்படி சொல்றது தொட்டு பார்த்து? உன்னால கெஸ் பண்ண முடியல என்னங்கறத. ஒண்ணு சேலையா தான் இருக்கு, எனக்கு சேலை மாதிரி தான் பஞ்சு மாதிரி இப்படி இப்படி அமுத்துனோன்னு உள்ள போச்சு. சேலை தான் நினைக்கிறேன். சேலை இல்ல, வேற சேலையே இல்ல. வேற என்ன? சேலைக்கு இப்ப வச்சிருக்க கிஃப்ட்டுக்கு சம்பந்தமே இல்ல. சொல்லு. வேற என்ன? போட்டோவா? போட்டோ இல்ல. வேற என்ன? சேலை போட்டோ இல்லனா தம்பி 2 பேர் போட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டா? போட்டோவே இல்லைட்ட. அப்புறம் என்ன தம்பி 2 போட்டோ கிடையாது. சொல்லு. வேற என்ன? ஆக்சுவலா ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன், கண்டுபிடி. க்ளூ எல்லாம் கொடுக்க வேணாம், நான் கரெக்டா சொல்றேன், நான் மட்டும் பாரு. அப்புறம் எனக்கு என்ன க்ளூ கொடுக்கல. சேலை போட்டோ, அதுக்கு அப்புறம் வேற என்ன இல்ல 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 வரும்? மாமா அந்த இடம் வாங்கணும் சொன்னோம்னா அதோட அது பேர் என்னமோ சொல்வீங்களே, மேப்பா கேட்டலாக் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதுவா? அது பார்சல் வந்திருக்குதா? அதுல பார்சல் அதெல்லாம் கிடையாது. அதுவும் கிடையாது. அதெல்லாம் இருக்கு, ஒரு நாள் அது நான் காமிக்கிறேன் எப்படிங்கிறத. ஆனா இந்த கிஃப்ட்டுக்குள்ள அது இல்ல. அதுதான் மாமா பெரிய கிஃப்ட். அது பெரிய கிஃப்ட் தான், பட் ஆனா இப்போ இருக்கிற கிஃப்ட்டுக்குள்ள அது இல்ல. வேற என்ன தெரியல. குடு. இரு நான் க்ளூ தரேன். வேணா க்ளூ கொடுக்க, நானே பிரிச்சு நானே பாக்குறேன். சரி, எனக்கு என்ன பாக்குறேன். சலக்குங்குது. சலக்கு தான் இருக்கும். போட்டோ தான். கண்ணை கட்டி விடு. இரு ஏன் அவசரப்படுற? 3, 2, 1 ஓபன் த ஐ. வாய பாருங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பாதி தெரிஞ்சு வச்சு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஆனா முன்னாடி என்ன இருக்கு நீங்க பாக்கலையே. சரவ பாத்துட்டா. முன்னாடி என்ன இருக்கிறது நீங்களே பாருங்க. 2026 காலண்டர். எங்க போட்டோ போட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். எப்போ கொடுத்தீங்க? இது அன்னைக்கு கொடுத்ததா. நம்ம ரெகுலரா சொல்ற ஆளுகிட்ட கொடுத்து அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ரொம்ப நாளாக யோசிப்பேன் இந்த மாதிரி கொடுக்கலாமா, பிடிக்குமா என்னமோன்னு. பட் இந்த வாட்டி 2027 ஸ்பெஷலாக ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ரொம்ப சூப்பரான கிஃப்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அட்வான்ஸ் நியூ இயர் கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இந்த போட்டோ இது வந்து எங்க எடுத்த சொல்ல, நம்ம சென்னையில எடுத்த போட்டோ. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இந்த போட்டோ. நீங்களே பாருங்களேன், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போட்டோ. இது நானா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அப்போ இதுல வந்து எனக்கு ஐப்ரோ பென்சில் போட்டு விட்டாங்க, கண்ணுக்கு மை, அப்புறம் மஸ்காரா போட்டு லிப்ஸ்டிக் போட்டு என்னை கொஞ்சம் வந்து இது பண்ணி விட்டாங்க. ஃப்ரெண்டு தான், சித்து தானே, அவ தான் வந்து எனக்கு பண்ணி விட்டாங்க. நாங்கள் ஒரு டைம் எல்லாம் போனப்போ பண்ணாங்க. இந்த ஃபோட்டோ வந்து எதுக்கு எங்கே கிளம்பி போகிறப்போ ஏதோ ஒரு காது குத்துக்கு போயில் எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்துட்டு வளகாப்புக்கு போகிறப்ப எடுத்தது. சூப்பர். என்கிட்ட வந்து நிறையா ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கேலண்டர் வந்து எங்கள் வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்ததே கிடையாது, மாட்டினதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து 2026ன்னு போட்டு எங்களோட பிக்சர் போட்டு இந்த கேலண்டர் வந்து
வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். 2026 நல்லபடியா எங்களுக்கு போகுது போகணும், நினைக்கிறேன். நடக்கணும். எல்லாத்துக்கும் 2026 சூப்பரா இருக்கணும். எங்களுடைய 2026 முதல் ஆரம்பமே வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி சரவுக்கு வந்து நான் கிஃப்டா கொடுத்துருக்கேன். அவளுக்கு அவளே மொத்தம் கொடுத்துருக்கேன். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கா? சொல்லுங்க. சூப்பரா இருக்குமாம்மா. எப்படின்னு? பயங்கரம். இந்தா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஓகே. ஆனா இது கிழிக்க கூடாது மாமா, அது அப்படியே வச்சுக்கலாம். கிழிக்காம கேலண்டர் எப்படிங்க வச்சிருக்கிறது? 2026 வந்து வியாழக்கிழமை மணிக்கு வருது. மார்கழி 17ஆம் தேதி வருது. தேங்க்யூ மாமா. சந்தோஷத்துல பேச முடியல. ஆக்சுவலாக வந்து இந்த கிஃப்ட் எதனால கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவளுக்கும் தெரியாது, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்கவே தெரியாது. ஃபஸ்ட்டு இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியாது. சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் சரோவுக்கு, சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. நிறைய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் வீடியோவோ ஒரு கிஃப்ட்டோ வந்து அது ஒரு இதாகவே இருக்காது. சப்புன்னு என்ன சலிச்சுக்குப்பா, ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸ் பண்ண தெரியுதாங்க, எப்படி கொடுக்குறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க ஒய்ஃபுக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவா. அதனால எனக்கு இப்போ இந்த வாட்டியும் வந்து நான் வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக சொல்கிறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கண்டிப்பாக சரோவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். நிஜமா இது வந்து எனக்கு வந்தது எனக்கு தெரியாது. எப்போ வந்தது, எப்போ வாங்கி வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வேலைக்கு போயிட்டு நான் வாங்கி வச்சு அப்புறம் ஏதோ பார்சல் வந்து நான் இந்த பார்சல் இருந்தால் பார்சல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க. நான் இல்லாதனால வந்து இவர் தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சாச்சு. சரி, ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற கதை. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வருஷத்தோட முதல் கிஃப்ட்டு 2026 நம்ம என்னென்ன கிஃப்ட் கொடுப்போம், எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு 2026 இதுவாக இருக்கணும்னு நான் நினச்சேன் சரோவுக்கு. அதனால என் ஒய்ஃபுக்கு இந்த கிஃப்ட்டை நான் கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்கு. இது எங்க இருந்து வாங்குனீங்க? இது வந்து எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்னா, தமிழன் கடை. எல்லாத்துக்கும் தெரியற, தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. தமிழன் கடை. ஆக்சுவலா எங்க வீட்டுல ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அதுல ஒரு 4-5 போட்டோ அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழன் கடை. நிறைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து அவரோட இன்ஸ்டா ஐடி அந்த மாதிரிலாம் நீங்க தமிழன் கடைன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். நிறைய பேர் அவர்கிட்ட போட்டோ ஃப்ரேம்ஸ்ல போட்டோ, இந்த மாதிரி கேலண்டர்ஸ் நிறைய சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட். ஓகே ஓகே. அந்த ப்ரோட்ட தான் கொடுத்தீங்களா? லாஸ்டா வந்து அவங்க கிட்ட எதுக்கோ வந்து பேசியிருந்தோம். எதுக்கு தம்பியோட போட்டோ போடுறதுக்கு எதுக்கோ பேசணும் லாஸ்டா. ரொம்ப நாள் ஆச்சு அது. சரி, நான் இடையில இந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படிங்கறத தமிழ் கடை ப்ரோ கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி காலண்டர்ல நம்ம போட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது. ஃபோட்டோஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. பாதி ஃபோட்டோலாம் எடுத்தே வச்சுட்டோம். நாங்கள் இதில் மேலே வைக்க முடியல அப்படிங்கிறனால எடுத்து வச்சுட்டோம். ஆனால் இப்படி ஒரு கேலண்டர் வரும் நினச்சிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபோட்டோ எந்த ஃப்ரேம் போட்டோவே கிடையாது. கரெக்ட். இல்லை வேறு இதாக இருக்கு. சரோட டிபி, வாட்ஸ்அப் டிபி எந்த ஃபோட்டோ தான் வச்சிருப்பான். ஆமாம். சரி, ஓகே. விலாக் முடிச்சுக்கலாங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டு மாமா வந்து கடைவீதி கூப்பிட்டு போகிறேன்னாங்க. கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணுமா, அதனால் கூப்பிட்டு போகிறேன்னாங்க. அதனால தான் நான் கிளம்பியிருந்தேன். டைம் ஆயிடுச்சு. நீ போயிட்டு வரதுக்கு இன்னும் நல்லா இருட்டாயிரும் இல்லைங்களா? மழை வேறு பேஞ்சிட்டு இருக்குது கொச்சுன்னு. அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புனா இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களோட விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.